நாம பார்க்க போறது சுரண்டை ஜமீன். இந்தியாவில் எத்தனையோ ஜமீன் இருந்தாலும் கூட ஒரு சில ஜமீனை தான் இன்னைக்கு நம்ம வரலாற்றில் திரும்பி பார்க்குறோம். அதற்கு காரணம் அவங்க தேசப்பற்றோட இருந்த ஒரு சில நினைவுகள் நமக்கு இன்னைக்கு வருது. குற்றாலத்திலேருந்து விழக்கூடிய ஒரு சிறிய ஒரு ஆறு சொக்கம்பட்டி வழியா பாய்ந்து கருப்பாரோடு இணையக்கூடிய ஒரு வளமையான பகுதி தான் சுரண்டை. திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். அந்த காலத்துல ஒரு குறுநில பரப்பாக இருந்த இந்த மண்ணை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். பாண்டியர்கள் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நாயக்கர்கள் காலம் வருது. அப்பந்தான் இந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா பாளையமாக மாறுகிறது. ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு அந்த பாளையம் ஜமீனாக மாறுகிறது. அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறத வெள்ளைக்காரன் தான் உள்ள கொண்டு வரான். அப்போ பாளையம் ஜமீனா மாறுது. அதாவது பாளையத்துக்குன்னா கோட்டை இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அப்போ கோட்டை இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பாளையம் இருக்கிறவங்க ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. ஜமீனா மாறிட்டு ஆயுதங்கள் வைக்கக்கூடாது, உங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பு தரோம்னு சொல்லி அந்த கோட்டைகள் எல்லாம் எடுக்கிறாங்க, அந்த ஆயுதங்களையும் எடுக்கிறாங்க. அப்படி பல பாளையங்கள் ஜமீனா மாறுது. அப்படி ஆங்கில அரசுக்கு கட்டுப்பட்டு வரி செலுத்தக்கூடிய ஒரு ஜமீனாகத்தான் அந்த சுரண்டை ஜமீன் இருந்தது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றதா இருந்தால் அந்த ஜமீனுக்கு சரியா அவங்களால கப்பம் கட்ட முடியாம 3 முறை கப்பம் கட்ட முடியாம அந்த ஜமீனை ஏலத்துக்கு போன வரலாறுலாம் உண்டு. அதன் பிறகு வந்த சில பாண்டிய மன்னர்கள் அவங்கெல்லாம் தலையிட்டு ஒரு சிலர் தலையிட்டு அந்த ஜமீனை மறுபடியும் மீட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாறுல இருக்கு. ஆனா அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஜமீன் அவர் பாத்தீங்கன்னாக்கா பாண்டிய மன்னர்களே வீரம் நிறைந்தவர்களாக அந்த வெள்ளைத்துறை அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. வெள்ளையத்தேவர் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய மனைவி பேர் வெள்ளையாச்சி அப்படின்னு சொல்றாங்க, நாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளாச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவராக இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு வீரம் நிறைந்த ஒரு தளபதி மாதிரி, ஒரு தலைவர் மாதிரி அந்த பகுதி ஆண்டிருக்கார். அதனாலதான் அதன் பிறகு வந்த நாயக்க மன்னர்கள் காலத்துல கூட திருமலை நாயக்கர் பார்த்தீங்கன்னா இவர் பேர்லேயே பல பேருக்கு பட்டமே கொடுத்துருக்காரு, பதவியே கொடுத்துருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு வீரராக அவர் இருந்திருப்பாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரர் தான் அவர். நம்முடைய கால்டுவெல் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சரித்திரம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூலில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வெள்ளைத்துறை வெள்ளைத்தேவர் அப்படிங்கிற அந்த பேரு, இந்த வெள்ளைச்சி நாச்சியார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி உற்பத்தியாகக்கூடிய பொதிகை மலையிலிருந்து அது கடலிலே கலக்கக்கூடிய இடம் வரைக்கும் அந்த நதி பாயக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே இந்த பெயர்களை அன்றைக்கு காலகட்டத்தில் பலருடைய பெயர்களாக இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க வீரம் செறிந்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது அவருடைய வரலாற்றிலேருந்து அந்த புத்தகத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். எத்தனையோ ஜமீன் இருந்தாலும் இந்த சுரண்டை ஜமீனை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலித்தேவன் ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து போர் செய்யணும் அப்படிங்கும்போது அவருக்கு உதவியாக ஒரு தேசப்பற்றோடு இருந்த ஒரு பாளையம், ஒரு ஜமீன் அப்படின்னா சுரண்டை ஜமீன் தான். சுரண்டை ஜமீனோட சேர்ந்து தான் பூலித்தேவன் ஆங்கிலேயர்கள் எதிர்க்கிறார். அதாவது இந்தியாலேயே முதல் எதிர்ப்பு பதிவான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வடக்க கிடையாதுங்க, தென்பகுதி. அதுவும் தமிழகத்தினுடைய தென்பகுதியில் தான் அந்த முதல் போர்க்குரல் வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அடிப்படை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன் பாளையம் ஜமீனா மாறும்போதே அந்த வீர உணர்ச்சி வந்துட்டு. அதனால தான் ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாளையமாக, ஒரு ஜமீனாக இருந்த சுரண்டை மீது அவங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அவங்க தொடுக்கிறாங்க. அந்த காலத்துல அந்த ஜமீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா நடக்குங்க. ஊர் எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா. எந்த விதமான ஜாதிய சிந்தனைகளும் இல்லாமல் எல்லோருமே ஒன்று கூடி வரக்கூடிய ஒரு பெருவிழாவாக அந்த ஜமீனை அவங்க வச்சிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜமீன் ஒருத்தர் இறந்துட்டாரு, இல்லை ஜமீன் ஒருத்தருடைய காலம் முடியுது அப்படின்னா அடுத்த ஜமீன் யாருன்னா அவருடைய வாரிசு ஜமீனா வர முடியாது. அந்த ஜமீன் யாரை சொல்றாரோ அவன் தான் அந்த தலைவரா ஜமீன்தாரா வர முடியும் அந்த பாளையத்துக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்குன்னு சில நெறிமுறைகளை எல்லாம் வகுத்திருந்தாங்க. அதாவது இறந்த ஒரு பிணத்தினுடைய உடலை அவர் எக்காரணத்து கொண்டு பார்க்கக்கூடாது, கண் தெரியாதவர்களை ஜமீன் பார்க்கக்கூடாது, ஒரு மன்னர் எப்படி வருவாரோ அது போல பல்லக்குல முன்னாடியும் பின்னாடியும் மக்கள் வர வாத்தியங்கள் முழங்கத்தான் அவர் வரணும் அப்படின்னு அந்த ஜமீனுக்கான ஒரு உயர்ந்த இடத்தை அன்னைக்கு மக்கள் வச்சிருந்தாங்க. அதனால மிகச் சிறப்பான முறையில அந்த ஜமீனை நிர்வாகம் பண்ணி மிகப்பெரிய விளைச்சல் அந்த சுரண்டை மண்ணில எல்லா பாளையங்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்தது. திசைக்காவல் மட்டுமல்ல, எல்லை காவல் எல்லாம் பார்த்து சிறந்த ஒரு பூமியாக அந்த சுரண்டை ஜமீன் இருந்தனாலதான் இன்னைக்கு வரலாற்றில் நம்ம அதை பத்தி பேசுறோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.